ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற சம் வந்து எக்ஸசைஸ் 9.1ல் 6th சம் பாருங்கள். கொஷின் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ராம்பஸ். ஓகேவா, ஹூஸ் ஏரியா தான் கேட்டிருக்காங்க ராம்பஸ்க்கு. ஹூஸ் சைடு இஸ் 5 சென்டிமீட்டர். ஸோ ராம்பஸில் இருக்கக்கூடிய சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹூஸ் ஆல்டிடியூட் இஸ் 4.8 சென்டிமீட்டர். ஆல்டிடியூட் அப்படிங்கும்போது ஹைட்டு தான். ஓகேவா, ஸோ இப்போ ராம்பஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதோடைய சைட்ஸ் தான் இது. S1, S2, S3, S4 அந்த மாதிரி கொடுக்கலாம். அந்த சைடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 சென்டிமீட்டர். இந்த ஆல்டிடியூட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு எட்ஜிலேருந்து வரக்கூடிய பெர்பெண்டிகுலர் லைன் 90 டிகிரியில் ஒரு லைன் ஏற்படுத்துறது இல்லையா, இதுதான் இந்த ஹைட். ஆல்டிடியூட் அப்படிங்கிறது ஹைட். ஸோ எவ்வளோ ஃபார்முலா பாருங்கள், 4.8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆல்டிடியூடுக்கு அடுத்து இஃப் ஒன் ஆஃப் இட்ஸ் டயக்னல்ஸ் இஸ் 8 சென்டிமீட்டர். இப்போ இந்த டயக்னல்னு வச்சுக்கலாமா, இந்த நேராக பொருள். ஸோ இந்த டயக்னல் D1ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டயக்னல் வேல்யூ கொடுத்துட்டாங்க 8 சென்டிமீட்டர்னு. அதே மாதிரி த லென்த் ஆஃப் த அதர் டயக்னல் கேட்டிருக்காங்க. அதர் டயக்னல் இதை எடுத்துக்கலாமா. ஸோ இதுதான் அதர் டயக்னல். இந்த டயக்னலோட லென்த்து தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரியா. ஸோ எப்படி செய்கிறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ராம்பஸோட ஏரியா ஃபார்முலா என்னன்னு பார்க்கணும். ஓகேவா, ஸோ ஏரியா ஆஃப் ராம்பஸ் ஈக்குவல் டு இது என்னது, இது வந்து சைடு, இது வந்து ஹைட். ஸோ பேஸ் இன்ட்டு ஹைட், பேஸ் இன்ட்டு ஹைட். ஸோ எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமா. எவ்வளோ வருது, 5 சென்டிமீட்டர் இன்ட்டு 4.8 சென்டிமீட்டர். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வருது. ஏன்னா இதில் வந்து சைட்ஸ் பி வந்து 5 சென்டிமீட்டர் தெரியும், ஹைட் வந்து எவ்வளவு 4.8 சென்டிமீட்டர்னு கொஷின்லேயே இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம ஏரியா ஆஃப் ராம்பஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. இதே வந்து டயகனல் வச்சு நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அடுத்த ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். அதில் ஒன் டயகனல் கொடுத்துருக்காங்க, அந்த டயகனல் கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ ஏரியா ஆஃப் ராம்பஸ் ஈக்குவல் டு half into D1 into D2. ஸோ ஏரியா ஆஃப் ராம்பஸ் எவ்வளோ நமக்கு தெரியும், 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ட். ஹாஃப் இன்ட்டு D1 எவ்வளவு 8 சென்டிமீட்டர் தெரியும், D2 தான் தெரியாது. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம். 24 is equal to 1 2 is to 4 2s are 8. அப்போ 4D2. அப்போ அந்த D2 டயக்ராம் கண்டுபிடிக்கிறதுக்கு 24 என்ன பண்ணணும், 4ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ D2 is equal to 6 சென்டிமீட்டர். அவ்வளோதான், இதுதான் ஆன்சர். ஸோ அதர் டயக்னலோட வேல்யூ எவ்வளோ வந்திருக்கு, 6 சென்டிமீட்டர். லென்த் ஆஃப் த அதர் டயக்னல் எவ்வளோமா, 6 சென்டிமீட்டர். அவ்வளோதான். ஓகேவா, இதுதான் 6th சம். ஓகே, தேங்க்யூ.